இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி இன்று ராமேஸ்வரத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களை தமிழக ஆளுநர் RN ரவி சந்தித்து பேசியிருக்கிறார். அவர்களிடம் மீனவர்கள் தங்களது குறைகளை சொல்லியிருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய மீனவர்களை விடுவிக்க வேண்டும், மீனவர்கள் வைத்திருக்கக்கூடிய விசைப்படகுகளை மீட்க வேண்டும், கடுமையான அபராத தொகை விதிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை ஆளுநர் RN ரவியிடம் மீனவர்கள் தங்களது கோரிக்கை மனுவாக அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து தருவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில். சுரேஷ், உங்கள் விவரம். நிச்சயமாக கோபால், இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் விசைப்படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி கடந்த 3 நாட்களாக ராமேஸ்வரம் அடுத்து தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று 3வது நாளாக கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் ராமேஸ்வரத்தை அடுத்து உள்ள செம்மமடத்தில் மனநல காப்பகம் புதிய கட்டிடத்தை திறக்க வருகை புரிந்திருந்தார். இந்த நிலையில தமிழக ஆளுநர் ரவி தங்கச்சி மடத்தில் நடைபெற்ற இடத்திற்கு வந்து மீனவர்களை சந்தித்து அவர்கள் கோரிக்கைகளை மனுக்களாக பெற்றார். அதன் பின் மீனவர்களுடன் பேசிய தமிழக ஆளுநர் மத்திய மாநில அரசுகளுடன் பேசி இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்தார் கோபால். நன்றி சுரேஷ், அண்மை விவரங்களுக்கு நன்றி.